பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜீவா வந்து கரெக்டாக வந்து சேலரி வரப்போகிற நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் வந்து எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ராஜிக்கு அரிசிக்கு சுடிதார், அதுக்கப்புறம் தம்பிக்கு டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வாட்ச்னு சொல்லிட்டு நிறையா லிஸ்ட்டு வந்து எழுதி வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நைட்லாம் அயன் பாக்ஸ்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போயிட்டே இருந்துச்சு. இதை பார்த்துட்டு மீனா வந்து எதுக்காக தேவையில்லாத செலவுலாம் பண்ணுறீங்க, இப்படி வந்து காசு வந்தோன்னே இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து செந்தில் வந்து சொல்கிறாங்க, இந்த ஒரு மாதம் மட்டும் செலவு பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு மாதம் மட்டும் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் மாதம் மாதம் செலவு பண்ணதாங்க தோணும், இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இப்படி அப்பா மாதிரியே பேசுகிற, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் வந்து பேசுகிறாரு. இன்னொரு சைடு வந்து இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுகன்யாவோட எக்ஸ் ஹஸ்பண்டை வந்து பழனி வந்து பார்த்துருப்பாங்க. இது மூலயமா சுகன்யா வந்து ரொம்பவே அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. ஸோ சுகன்யாவோட வாழ்க்கையில் என்ன தான் நடந்துச்சு, சுகன்யா பண்ணுறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக பழனி பார்த்திங்க அப்படின்னா சுகன்யாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து போய் மீட் பண்ணி பேச தான் போகிறாரு. ஸோ இதுதான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.